முட்டை குழம்பு நிறைய வெரைட்டியில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்போம். ஒரு தடவையாச்சும் இந்த பொரியரிசி ஆம்லெட் முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1/4 டம்ளர் அளவுக்கு நார்மல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம், கீறி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ நான் 3 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பொரியரிசியில் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஆம்லெட் போட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆம்லெட் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து கொத்தமல்லி தழை தூவிட்டு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணி ஆஃப் பண்ணால் சூப்பரான ஒரு பொரியரிசி ஆம்லெட் முட்டை குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பாய்.